சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அவசர சட்டம், உதயநிதி கதை முடிந்தது. தமிழக சட்டசபையில் வழக்கம் போல திமுக மற்றும் தவேக உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் குறித்து பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா திமுக எம்எல்ஏவும் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபுவை மிக கடுமையாக விமர்சித்தார். சேகர் பாபு பெரியார் பெயரை உச்சரிக்கவே கூடாது என்று காட்டமா ஆதவர்ஜுனா கூற, இதற்கு சேகர் பாபுவும் பதிலடி கொடுத்தார். இன்று காலை முதலே பரபரப்பாக நடைபெற்ற அவை 7:20 மணி வரை நடைபெற்றது. தமிழக சட்டசபை கூட்டம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. விடுமுறை நாட்கள் நீங்களாக நாள்தோறும் அவை காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருது. சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுது. இந்த விவாதத்தில் பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சமூக நீதித்துறை சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். மேலும் தொடர்ந்து காரசாரமா விவாதம் நடைபெற்றது. அப்போது ஆதி திராவிடர் மக்களுக்கு நன்மை செய்தது யார் என்ற விவாதம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று திமுக எம்எல்ஏ கோவி செய்யன் சொன்னார். அதற்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை 5 ஆண்டுகளுக்குள் அமல்படுத்தினீர்களா? தலித் சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகராக இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை பதிவு செய்யுங்கள் என்றார். அப்போது திமுக உறுப்பினர் சேகர் பாபு எழுந்து நீதிமன்றத்தில் இருக்கும் இந்த வழக்கை சுட்டிக்காட்டினார். பின்னர் அவர் இதற்காக உச்சநீதிமன்றத்தில் 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து சட்ட போராட்டத்தை நடத்தினோம். ஆட்சிக்கு பின்னரும் சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகமம் இல்லாத கோயில்களை முடிவு செய்வதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து, நாங்கள் உறுதியாக இந்த வழக்கில் வெற்றி பெற்று பெரியார் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம். சில மதவாதிகள் அழுத்தத்தால இவர்கள் வழக்கை போட சொல்லி இவர்களே திட்டத்தை நிறுத்தினாங்க. எனவே பெரியார் பெயரை சேகர் பாபு இனிமேல் உச்சரிக்கவே கூடாது என்றார். உடனே எழுந்த சேகர் பாபு, இந்த வழக்கை பொறுத்தவரையில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த கூடிய சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றது. திராவிட கொள்கைகள் சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் முழுமையாக எதிர்த்தோம். முன்னதாக அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள் தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதனால சட்டப்பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் 5 கேள்விகளுக்கு அனுமதி அளித்தாங்க. எம்எல்ஏக்கள் எழுப்பிய கேள்விகள், துணை கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தெளிவாக பதிலளிச்சிருந்தாங்க. ஒரு வேண்டுகோள் மட்டும், கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையின் செயலாளர்கள் அவைக்கு வந்து குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாகவே அமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிறார். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுத்து கரூர் சம்பவத்தையும் ஒப்பிட்டு சொல்றீங்க. கரூர் சம்பவ விவாதத்தின் போது முதல்வர் அவையில் இருந்தார். இன்று முதல்வர் அவையில் இல்லை, தலைமை செயலாளரும் இல்லை. இதனையெல்லாம் கவனத்தில் கொண்டு துறை சார்ந்த பிரச்சனை வரும்போது அந்த துறை அதிகாரிகள் இங்கு இருக்க நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து பதிலளிக்க, சட்டசபை நேரலையில் கொடுப்பதால் அருகில் உள்ள வார் ரூமில் தான் துறை செயலாளர்கள் இருக்கிறார்கள். முன்பு நேரலை இருக்காது என்று பதிலளித்தார். அப்போது இடைமறித்த திமுக எம்எல்ஏ KN நேரு, சட்டசபை நேரலை என்பது எப்போதும் இருப்பதுதான், வெளியில் தான் கொடுக்க மாட்டோம். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். இதனை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களின் துறை செயலாளர் இருந்தால் குறிப்பெடுத்து உடனாக அதனை நடத்த முடியும் என்றால் முடியும் என்பார். நடத்த முடியாது என்றால் அதனை சொல்லிவிடுவார். எனவே துறை செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். சட்டமன்றம் தான் அதிகாரமிக்க ஒன்று. முதல்வர் இல்லை என்றால் தலைமை செயலாளராவது இருக்க வேண்டும். நேபாளம் பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்பினால் உடனடியாக அமைச்சர் பதிலை குறிப்பெடுத்து திருத்தவும் முடியும் என்று தெரிவித்தார். KN நேருவின் பேச்சை கேட்டு உதயநிதி ஸ்டாலின் சிரிக்க தொடங்கிட்டார். உடனே உதயநிதி ஸ்டாலின் சிரிப்பதை பார்த்து தவேகாவினர் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது எதிரில் இருப்பவர் சிரித்தால் அது அவமானப்படுத்துவதற்கு சமம். இனி இது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் செய்யக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டது.
இதன் பின் சபாநாயகர் விளக்கம் அளிக்கையில, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமென்றா அரசு இந்த அவையில் அனுமதி பெற்றாக வேண்டும். இந்த அவையில் பேசுபவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். தங்கள் கருத்தை கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு எந்தெந்த இலாக்காவுக்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவின் அதிகாரிகள் வரிசையாக அமர்ந்திருப்பாங்க. இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் முன்பு பேசியிருக்கிறார். அப்போது அதனை ஏற்று சபாநாயகர் அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதேபோல நானும் அதிகாரிகள் இனி இருக்கையில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில, இன்று நாம் பேசுவது மானிய கோரிக்கை. அவைத் தலைவரே, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நாங்களும் 10 நாட்களாக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர்த்து மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இங்கு நடக்குது. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று கிடையாது. பொதுவாக எம்எல்ஏவாக பேசுகிறேன். மக்களுக்காக பேசுவதற்கு தான் சட்டசபை. உங்களின் கருத்துக்களை ஒரு 5 நிமிடங்கள் சொல்லலாம். ஆனால் தினமும் சட்டசபை 6:30 மணி வரை சட்டசபை செல்வதற்கான காரணம் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதனால் மக்களுக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி செய்து அனைவரும் சிறப்பாகவே ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. யாரும் குறை சொல்ல முடியாது. இன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாட்டிற்கு நல்லது செய்ய முயற்சி எடுங்க. மாணவர்கள் தேர்வுக்கு கூட இப்படி தயாராகி இருக்க மாட்டாங்க. நாங்கள் பகலிரவு பார்க்காமல் தயாராகிட்டு வரோம். ஆனால் சட்டசபையில் வாய்ப்பே கிடைப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு தான் இருக்க வேண்டும். கடந்த 4 நாட்களாக சட்டசபையில் சண்டை செல்வதால் மக்கள் ரசிப்பதில்லை. 2 நாட்களுக்கு முன் 6 மானிய கோரிக்கை விவாதம் நடக்க இருந்தது. ஆனால் மாலை 4 மணி வரை 2 கூட பேச முடியல. பேசுகிறார்களே தான் பேசுகிறார்கள். சண்டை போடுகிறவர்களே தான் சண்டை போடுகிறார்கள். சண்டை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கடந்த 1 வாரமாக நான் எதுவுமே பேசலை. சட்டமன்றம் இது, சண்டமன்றம் கிடையாது. அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசாத வரை அமைதியாக தான் இருக்குது. அவர் பேச தொடங்கினா சண்டையாக மாறுது. ஆதவர்ஜுனா எதை பேசினாலும் கரெக்டாக பேச சொல்லுங்கள். தேவையில்லாமல் சண்டையை தூண்டிவிட வேணான்னு சொல்லுங்கள். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தொடர்ந்து சிரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் சிரிக்கவா இங்கே வந்திருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். சிரிப்பவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து விஜயும் அமைதியாகவே இருந்ததால் இது சட்டமன்றமா இல்லை வேறு ஏதாவது கலை நிகழ்ச்சி கூடமா என தெரியாமல் பரபரப்பாக மாறியிருக்கிறது. இனி வரும் காலங்களில் சட்டமன்றம் அதற்கேற்ற வானியில் நடக்கும் என தொடர்ந்து மக்களால் அறிவுறுத்தப்படுகிறது.